ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நண்பா 855. நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா நண்பா ஒரு நம்பர் கூட வரல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நண்பா இன்னைக்கு. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமீப காலமாக ஒரு 6 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் நம்மளால எடுக்க முடியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நண்பா கார்னே ப்ளஸோட ரிசல்ட்டு. நம்ம கார்னே ப்ளஸ் ரிசல்ட் நம்ம இது ஒரு புதுவிதமான ட்ரிக் தான் ட்ரை பண்ணுறேன். இதில் கண்டிப்பாக வின்னிங் வந்துடும் சரிங்களா. இப்போ பாருங்கள் வின்னிங் வர மாதிரி தான் இருக்குது. நம்ம நேற்று நண்பா கார்னே ப்ளஸோட ரிசல்ட் நம்ம என்ன சொல்லிட்டு போனோம், இங்கே பார்த்தீங்கன்னா 7, 5, 4க்கு இங்கே பார்த்தீங்கன்னா 3, 5 இருக்குது. இதில் ஒரு 5 வரும்னு சொல்லியிருப்பேன் போன வீடியோ. அந்த மாதிரி கார்னே ப்ளஸோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அந்த 3, 5க்கு இங்கே ஒரு 5 வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நம்ம ஆல் போர்டுக்கு நம்ம அதே மாதிரி 5 கொடுத்துருந்தோம். இங்கே 5 பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்னே ப்ளஸோட ரிசல்ட் இன்றைக்கி அதாவது 528 ட்ரா நம்பர் சரிங்களா. அதே மாதிரி நண்பா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 6 நாளாகவே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பர் நமக்கு மிஸ் ஆகினே போகுது. ஒரு நம்பர் கூட வரமாட்டேங்குது. ஆனால் இன்றைக்கி நண்பா கார்னே ப்ளஸ் ரிசல்ட் நம்ம வந்து எக்காரணம் கொண்டு மிஸ் பண்ணக்கூடாது அந்த நோக்கத்துக்காக. ஏன்னா நம்மளுக்கு கார்னே ப்ளஸ் ஈஸியாக கை கொடுத்துரும். நம்மளுக்கு நம்ம சேனலில் நம்ம கார்னே ப்ளஸ் ரிசல்ட் நம்ம ஈஸியாக கை கொடுத்துரும். அந்த நோக்கத்துக்கு நம்ம கார்னே ப்ளஸ் கொஞ்சம் ஹெவியாக ஆர்டர் பண்ணி ஒரு நம்பர் எடுத்துன்னு இருக்கேன் பாருங்கள் சரிங்களா. நண்பா அது எப்படின்னா நண்பா இங்கே 5 சரிங்களா. அதாவது நண்பா கொஞ்சம் கலர் மாற்றிக்கலாம் நண்பா. ஏன்னா கலர் மாற்றினா அது மட்டும்தான் கொஞ்சம் கரெக்டாக ஈஸியாக புரியும் சரிங்களா. நான் கலர் மாற்றி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே 5 சரிங்களா. இந்த 5 இந்த 7 நம்ம அதே மாதிரி ஒரு நாளைக்கு முன்னாடி ஏன்னா கார்னே ப்ளஸ் தான் பார்க்கணும் நண்பா. பாருங்கள் இந்த 8க்கு இந்த 2 நம்ம இங்கே இருக்கிற 2 இங்கே இருக்க 2 சரிங்களா. நம்ம அதே மாதிரி ஏன்னா இது வந்து பம்பர் ரிசல்ட் நண்பா சரிங்களா. இது பம்பர் ரிசல்ட்டு. அதுக்கு மேலே இருக்கிற ரிசல்ட் சரிங்களா. 2, 5 நம்ம பம்பர் கூட மார்க் பண்ணி பாருங்கள். இதுவும் கரெக்டாக தான் வரும் சரிங்களா. அதே மாதிரி நண்பா இங்கே 1 இங்கே 8 சரிங்களா. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 5 இங்கே 4 சரிங்களா. இப்போ அதே மாதிரி ரிசல்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா 1 இங்கே பார்த்தீங்கன்னா 6 சரிங்களா நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா நண்பா இன்றைக்கி வந்து ரிசல்ட் இங்கே கீழே எழுதி வச்சுருக்கிறேன் 745, 885. அதே மாதிரி நண்பா இந்த 2 நம்பர் தான் மார்க் பண்ணி வரும் சரிங்களா. 8 இங்கே இருக்க 5 சரிங்களா. நண்பா மார்க் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் நண்பா. கலர் மாற்றிக்கலாம் நண்பா. நண்பா கலர் மாற்றிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா நான் எப்படி ப்ளஸ் பண்ணுறேன் பாருங்கள். அதிலேருந்து நண்பா கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நம்பர் வந்துடும் சரிங்களா. பாருங்கள் நண்பா இந்த 5 இருக்குல்ல இது 2 ப்ளஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. 7, 5 நண்பா 12ங்களா. 12 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணால் 3 சரிங்களா. இந்த 3 வர நம்பர் பண்ணோம். இப்போ இது 2 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இது 2 ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் வரும் சரிங்களா. இது 2 ப்ளஸ் பண்ணால் 12. 12 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணா 3 வந்துடுமா. நான் வரக்கூடிய நம்பர் பண்ணும்பா -2 சரிங்களா. நம்ம இந்த ஃபார்மேட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக வின்னிங் வரும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 3 3ல் 2 பண்ண நண்பா 1 சரிங்களா. அது பார்த்தீங்கன்னா நண்பா எந்தெந்த போர்டுக்கு வர கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஏன்னா போர்டு கண்டுபிடிச்ச முடியும் தான் நம்ம ஏசி பிசிக்காக எடுத்து ட்ரை பண்ண முடியும் சரிங்களா. நண்பா பி போர்டு சரிங்களா. அதே மாதிரி நண்பா இது 2 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 10 10னா 1 சரிங்களா. இப்போ 1 - 2 இப்போ -2 பண்ணி நண்பா நம்மளுக்கு 1 சரிங்களா. 1 வரும் ஆன்சரு. அப்போ அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்க நண்பா 1 0 1 நம்ம நண்பா சி போர்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சி போர்டு மார்க் பண்ணிங்கன்னா நம்ம ஏ போர்டு வேணாம் நண்பா. ஏன்னா சி போர்டு மார்க் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வரும். ஏன்னா நம்ம சி போர்டு மார்க் பண்ணுறோன்னா கரெக்டாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் சரிங்களா. நம்ம இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 4 -2 அப்போ ரிசல்ட் என்ன வரணும் நண்பா நம்மளுக்கு 2ஆம் நம்பர் கீழே வரணுமா. நம்ம 2ஆம் நம்பர் கீழே வரணும் நண்பா. பி போர்டு பாருங்கள் 2 நண்பா. அதே மாதிரி இங்கே 2ம் 5 இருக்குது. இது 2 ப்ளஸ் பண்ண நண்பா 7. இப்போ 7 - 2 இப்போ நம்மளுக்கு என்ன வரணும் 5 சரிங்களா நண்பா. அதே மாதிரி நண்பா 9 7 இருக்குது. இது 2 ப்ளஸ் பண்ணாலுமே அது பம்பரோட ரிசல்ட் வரணும் நண்பா. 9 இருக்குது சி போல் இருக்குது. 2 ப்ளஸ் பண்ணால் 16 16 சிங்கிள் ப்ளஸ் பண்ணால் 7 அதே 7 தான் நண்பா சரிங்களா. அதனால் பம்பருக்கும் அதே தான் வருது. இப்போ 5 வருது நம்ம ஆன்சரில். இப்போ நண்பா சி போர்டில் 5. இப்போ அதே மாதிரி நண்பா பார்த்தீங்கன்னா 1 இருக்குது இங்கே 8 இருக்குது. இது 2 ப்ளஸ் பண்ண நண்பா 9. இப்போ 9 - 2 அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரணும் நண்பா 7 சரிங்களா. இப்போ 7 பார்த்தீங்கன்னா நண்பா பி போர்டு. இப்போ புரியுதுங்களா. நண்பா இதுங்க பாருங்கள் 5 இருக்குது இங்கே 4 இருக்குது. இது 2 ப்ளஸ் நண்பா 9. இப்போ 9ல் 2 போனால் நண்பா 7 சரிங்களா. ஆனால் 7க்கு நண்பா இங்கே மட்டும் பவர் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா நண்பா பவர் நண்பா பவர் சரிங்களா. அது பார்த்தீங்கன்னா சி போர்டில் இருக்குது 2ஆம் நம்பர். இங்கே மட்டும் தான் நண்பா பவரில் அணியிருக்காங்க. மீது எல்லாமே மெயினில் தான் அணிக்கிறாங்க பாருங்கள். இது 2 ப்ளஸ் பண்ணி நண்பா 7 7 - 2 சரிங்களா. இது நண்பா 7ல் 2 போயிடுச்சுன்னா 5 சரிங்களா. இப்போ 5 இங்கே பார்த்தீங்கன்னா நண்பா பி போர்டு 5
இப்போ புரியுதுங்களா? இப்போ பாருங்க நண்பா, நம்ம எடுத்துக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க நண்பா, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே 8 இருக்குது, 5 இருக்குது சி போர்டில். இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 13. 13 தான் நண்பா 4ஆ? 13 நண்பா 4ன்னு கூட்டுவோம். இப்போ 4ல் 4, 4 மைனஸ் 2. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் நண்பா? 2. சரிங்களா? இப்போ 2 நம்ம இது மட்டும் டார்கெட் பண்ணிக்கோங்க. 2. இப்போ அதே மாதிரி நண்பா பார்த்தீங்கன்னா, நம்ம கலர் மாற்றிக்கிறேன். ரோஸ் கலர் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நண்பா, இங்கே பி போர்டா நண்பா, சி போர்டா, பி போர்டா நண்பா, சி போர்டா, இங்கே பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் பி போர்டா, நமக்கு பார்த்தீங்கன்னா சி போர்டா, பி போர்டா நண்பா. பாருங்கள், பி போர்டு, சி போர்டு, பி போர்டு, சி போர்டு, பி போர்டு, சி போர்டு, பி போர்டு. அப்போ நாளைக்கு நண்பா சி போர்டு. சரிங்களா நண்பா? ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பவரில் நிற்கிறாங்க. அப்போ சி போர்டுக்கு நண்பா 2-7 தான் ஸ்ட்ராங்கு. சரிங்களா? இப்போ சி போர்டுக்கு 2 ஸ்ட்ராங்கு, சப்போர்ட்டுக்கு நண்பா 7. சரிங்களா? 2-7 மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் நண்பா பி போர்டு, சி போர்டு, பி போர்டு, சி போர்டு, பி போர்டு, சி போர்டு, பி போர்டு. அப்போ சி போர்டுக்கு தான் 2-7 வரும். சரிங்களா? இது ஒரு மெத்தட் பார்த்துக்கோங்க நண்பா. பி போர்டுக்கு வந்து 2-0 அது 2 இல்லை 7. சரிங்களா? சி போர்டுக்கு. இப்போ நண்பா நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு ரிசல்ட் இருக்குது. சரிங்களா? இங்கே கலர் மாற்றிக்கலாம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 101. சரிங்களா? நம்ம ரிசல்ட் என்ன எடுத்துணும்? இங்கே 1 எடுத்துணும். சரி நண்பா? இப்போ 1 எடுத்து இதுக்கு அடுத்து உண்ட ரிசல்ட். சரிங்களா? இப்போ நிர்மல் வந்து பார்த்தீங்கன்னா 380 ட்ரா நம்பரில் 379 ட்ரா நம்பர். சரிங்களா? இந்த 3 நம்பர். சரிங்களா? இந்த 3 நம்பர் மெயினோ பவரோ. சரிங்களா? ஏதாச்சும் ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நம்பர் கார்னே ப்ளஸில் ஆடுறாங்க. அது மாதிரி நண்பா இதில் ஏதாச்சும் ஒரு நம்பர் நம்ம மெயினாக பவர் எடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. சரிங்களா? இந்த 6 எடுத்தால் நண்பா இங்கே 1 வந்துடுமா? இந்த 6ன்னு எடுத்தால் நம்ம பவரில் 1 இருக்கும். அன்றைக்கி வந்து நம்மள ஏசி பாஸ் 11 பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? நல்லா பார்த்துங்க நண்பா, 11 பாஸ் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நண்பா நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே பி போர்டு நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன எடுத்து வச்சுட்டோம்? பி போர்டு, அப்புறம் இங்கே நம்ம சி போர்டு எடுத்துப்போம் 7. சரிங்களா? இப்போ கார்னே ப்ளஸோட நம்பர். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது நிர்மலோட ரிசல்ட் நண்பா 775. இதுலேருந்து ஒரு நம்பருக்கு கீழே வந்து நிற்கணும். சரிங்களா? பவரோ மெயினோ. சரிங்களா? அப்படி வந்திருந்தால் நம்மளுக்கு 27 நம்பர் இதில் பாஸ் ஆகிருக்கும். 27 பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? இதில் 27 பாஸ் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நண்பா நம்ம 5 எடுத்துனோம். சரிங்களா? இதில் 5 மார்க் பண்ணியிருப்போம் நண்பா. 5ன்னு மார்க் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நண்பா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இருந்துச்சு. சரிங்களா? இங்கே 2 தான் பி போர்டு பாஸ் ஆகிருந்துச்சு. நம்மளுக்கு இந்த இடத்துல பி போர்டு பாஸ் ஆகிருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நண்பா நம்மளுக்கு 7, 7, 5 இருக்குது. சரிங்களா? 7, 7, 5 இருக்குது. இது வந்து ஒரு நம்பர் மெயினாக பவரை வந்து எடுத்தோம்னா நம்மளுக்கு 27 பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இங்கேயும் 27 பாஸ் ஆகிருக்கும். இங்கேயும் 11 பாஸ் ஆகிருக்கும். இந்த போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கும். இப்போ நண்பா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா கணக்குடைய இந்த 5 எடுத்துருந்தோம். அதே மாதிரி உளுந்து ரிசல்ட், அதாவது நிர்மலோடைய 365. சரிங்களா? 367. இதிலேருந்து ஒரு நம்பர் மெயினோ பவரோ எடுத்து கீழே வச்சுருந்தோம்னா அன்னைக்கு 35 நம்பர் நம்மளுக்கு பிசி பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? பிசி பாஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி நண்பர் நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் 7. சரிங்களா? இதில் 7. அதே மாதிரி 585. சரிங்களா? இதில் வந்து ஒரு நம்பர் மெயினோ பவரோ எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, 7 இருக்குது. அப்போ நம்ம அங்கே ஃபுல் வினிங், அதாவது 578 நம்மளுக்கு ஒரு ஏசிபிசிலி இந்த நம்பர் மாட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ அதே மாதிரி நண்பா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சி போர்டு எடுத்துருப்போமா, அதனால் பி போர்டு நண்பா அடுத்து சி போர்டு நம்ம டார்கெட் பண்ணி சி போர்டுக்கு வினிங் நம்ம 2-7 எடுத்துருப்போம். அதே மாதிரி நண்பா உளுந்து ரிசல்ட் இருந்து. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 0 இருக்குது, 5 இருக்குது. இந்த 3 நம்பர்லேருந்தும் இதை மெயினோ பவர் ஒரு நம்பர் வந்திருந்தால் நம்மளுக்கு இங்கே 52 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? இது 52ன்னு பாஸ் ஆகிருக்கும். நம்மளுக்கு ஏசி வந்துருக்கும். அதே மாதிரி நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு நம்ம 5 எடுத்துருந்தோம். அதே மாதிரி நமக்கு 3, 5 இருக்குது. அப்போ நம்ம கன்ஃபார்மாக வந்து ஆல் போர்டு மட்டும்தான் பாஸ். சரிங்களா? ஆல் போர்டுக்கு மட்டும்தான் பி போர்டு அது ஸ்ட்ராங்காக பி போர்டுக்கு மட்டும்தான் 5 பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? இங்கேயும் பாஸ். இப்போ அதே மாதிரி நண்பா நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி போர்டு மட்டும். சரிங்களா? சி போர்டுக்கு 2-7னா இங்கே பார்த்தீங்கன்னா நிர்மலோடைய லாஸ்ட் ரிசல்ட். சரிங்களா? 950. ஓகேவா? 950 நண்பா நம்மளுக்கு ஒரு லக் அடிச்சு நிற்குது. அதில் எப்படின்னா நம்ம அதிகப்படி டார்கெட் பண்ண தேவையில்ல. ஏன்னா மெயினாக பவர் எடுக்கணும்ல. இங்கே 5க்கு 0, அப்போ 9க்கு 4. சரிங்களா? அப்போ இந்த 4 நம்பர் தான். இப்போ நம்ம எப்படி நம்ம எடுக்கணும்னா சி போர்டுக்கு மட்டும். சரிங்களா? அதாவது நம்மளுக்கு ஏசியும் ஏன்னாப்பா நம்மளுக்கு ஏசியும் பிசி மட்டும்தான். சரிங்களா? ஏன்னா நீ சி போர்டுக்கு தான் நம்மளுக்கு 2 எடுத்துக்கிறோம், ஏசியும் பிசியும். அப்போ நண்பா ஏ போர்டுக்கு 9 வரலாம், 5 நண்பா 0, 4. சரிங்களா? இப்போ சி போர்டுக்கு நண்பா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2, 2, 2, 2. சரிங்களா? அப்போ நண்பா இதுவே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே 92, 53,
202 42 சரிங்களா? 42 இப்போ ஏசிக்கும் பிசிக்கும் மட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது 2ஆம் நம்பர் வந்து 7ன்னு கூட வரலாம் சரிங்களா? பார்த்துக்கங்க. அதாவது நம்மளுக்கு சி போர்டுக்கு மட்டும் ஸ்ட்ராங்கு சரிங்களா? சி போர்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2, 7 இது 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் சி போர்டு. பார்த்துக்க நண்பா. அதே மாதிரி உளுந்தரசுலேருந்து ஒரு நம்பர் கீழே வந்துச்சுன்னா சரிங்களா? அது 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா சரிங்களா? 5ஆம் நம்பர் வந்தால் பார்த்தீங்கன்னா நண்பா ஏ போர்டுக்கு இல்லை பி போர்டுக்கு மட்டும் தான் 5 வரணும் சரிங்களா? ஏன்னா சி போர்டுக்கு நேற்று சி போர்டில் 5 ஆகிட்டாங்க. ரிட்டன் இந்த நம்பர் வராது. ஒரு வேளை நண்பா 9 வந்துச்சுன்னா அப்போ 8ஆம் நம்பர் கீழே வரணும். 8 இல்லைன்னா 3 ஏதாச்சும் ஒரு நம்பர் வரணும். அப்போ அது நண்பா இதில் தான் நம்மளுக்கு ஃபுல் மீனிங் இருக்குது. அதாவது நண்பா 8 3 டார்கெட் பண்ணி பாருங்கள். அதாவது 8 இல்லைன்னா 3 இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் 5ம் கணக்கில் இல்லைன்னா இதில் ஏதாச்சும் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதாவது 9 4 ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சரிங்களா? இந்த நம்பர் டார்கெட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஏசிக்கும் பிசிக்கும் மட்டும் சரிங்களா? 92 52 02 42 92 52 02 42 அதே நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கேன். ஏசிக்கும் பிசிக்கும் மட்டும் சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டு விளாடுங்க சி போர்டு டார்கெட் பண்ணிக்கோங்க. 2 இல்லைனா 7 இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும் சரிங்களா? சரி நண்பா, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும் சரிங்களா? சரி நண்பா, தேங்க்யூ நண்பா. பாருங்கள் நண்பா சி போர்டு இருக்குல்ல, சி போர்டு 7ன்னு கூட ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா? ஏன்னா நீங்கள் வின்னிங் மிஸ்ஸே ஆகக்கூடாது சரிங்களா? ஏசிக்கும் பிசிக்கும் வின்னிங் மிஸ் ஆகக்கூடாது ஒரு நோக்கத்துக்காக இது ஒரு புதுவிதமான ட்ரிக் சரிங்களா? பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் சரிங்களா நண்பா? சரி நண்பா, தேங்க்யூ நண்பா.